அப்படி தருது இது. இது பண்ணி பார்ப்போம். இது ஒர்க் ஆகுமான்னு தெரியல எனக்கு. நான் அதை பண்ணி பார்க்குறேன் இருங்க. ம் தெரியுதா? அந்த ஒரு பேஜ் மட்டும் எடுத்துக்குது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீ. இன்னொன்னு என்ன வந்து ஆப்ஷன்? ஆனா எப்படி அது நடக்குது? தனியா எப்படி இது டேபிள் இது இதுன்னு எடுக்குது? அதான் சொன்னல, டீலிமிட்டர்ஸ் பேஸ் பண்ணி அது பிரிக்கும். இதே நான் டெக்ஸ்ட்டுக்கும் காமிக்கிறேன். டெமோ சூட்டபிள் ஃபார் டெமான்ஸ்ட்ரேட்டிங் ஸ்பிளிட்டிங் பை, நமக்கு இதா ஸ்பேஸ் வச்சு சிட்டி ஸ்டேட் வச்சு, இந்த சிட்டி ஸ்டேட்ல வந்து நடுவில் இதை வச்சு நான் இதை வச்சு காமிச்சிடுறேன். ஒரே செகண்ட். இது கரெக்டாக இருக்கும். வருதா? தெரியுதா? ம் இது வந்து கமா வச்சதுனால இது ஈஸியா பண்ணிருச்சு. அதே மாதிரி நான் இதுவும் காமிக்கிறேன். அது கரெக்டா பிரிச்சிச்சு பத்தியா? நெக்ஸ்ட் நான் இது உங்களுக்கு இது அதான் நெக்ஸ்ட் வந்து புது புது காலம் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும் டாக்ஸ்ல. இஃப் வச்சு நம்ம, அதாவது நம்மளால இப்போ உனக்கு ஒரு query பண்ணி காட்டுற பிளஸ் இப்போ ஃபில்டரே வந்து
ஸ்பெசிஃபிக்கா பண்ணணும்னா இதோட டாக்ஸ்ல எழுதிக்கிற உன் விசுவலைசேஷன்ல இப்படி வரணும், இதெல்லாம் இந்த லாஜிக்ஸ் பின்னாடியே தனியா நீ எக்ஸ்பிளிசிட்டா ஒரு லாஜிக் கொடுக்கணும்னா அது டாக்ஸ்ல எழுதி அதை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஆமா. இப்ப நான் டாக்ஸ்ல பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கா அபிஷேக்? நம்ம இந்த மாதிரி தான் டாக்ஸ் எல்லாம் படிச்சுமே ஒரு வாட்டி தான். போன செமஸ்டருக்கு முந்தின செமஸ்டர் நினைக்கிறேன். லைட்டா ஞாபகம் இருக்கு, லைட்டா ஞாபகமும் இல்ல. டெக்ஸ்ட் எல்லாம் இப்பதான் முத வாட்டி பாக்குறேன், பிடிஎஃப்லாம். இப்ப வந்து ஒரு ஒரு புது காலம் வேணும். ஒரு புது காலம்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கலர்டு ப்ராடக்ட் எனக்கு வேணும். எது கலர்டு ப்ராடக்ட்? இப்போ கலர்ட்னா எஸ் இல்லாட்டி நோ அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு டாக்ஸ் எக்ஸ்பிரஷன் கிரியேட் பண்ணி பார்ப்போம். சொல்லுங்க. ஓகேவா? இதுல வந்து நான் இஃப் தான் ஓகே யூஸ் பண்ண அங்கே போறேன். வந்துருமா மேல? மேல இருந்தாலே வந்துரும். இஃப் இங்கே எழுதலாமா இப்படி? if color not in the black white கலர்ல ப்ராடக்ட் கலர்னு எதுவும் இல்லையா? ஏய் லைட்டா எக்ஸ்பிளைன் பண்ணடா, கால்ல போயிட்டேன்டா. இருடா லைட்டா கொஞ்சம் மறுபடியும் டாக்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தேன் நான், அது வரைக்கும் இருந்தேன். அதான் இப்போ வந்து டாக்ஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி இப்போ இந்த டேபிள்ல இன்னொரு காலம் ரெடி பண்ண போறோம். அதாவது கலர்டு ப்ராடக்ட்ஸ். அந்த கலர்டு ப்ராடக்ட் அதான் என் கலர் காலம்ல இதெல்லாம் பிளாக் ஒயிட் இல்லையோ அதை தவிர்த்து எல்லாமே கலர்னு போட போறோம். அதுக்குதான் இப்ப கிரியேட் பண்றப்பவே மேல query எழுதுறோம் பாருங்க, கலர்டு ப்ராடக்ட்னு. அடுத்து இது வந்து எப்படா எக்ஸ்ட்ராக்ட் பண்றப்பே பண்ணுமா இல்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கூட பண்ணுமா? அப்புறம் கூட பண்ணிக்கலாம். இதெல்லாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல எக்ஸ்ட்ராக்ட் அதான்டா லோட் பண்ண உடனே பண்ணிக்கலாம். நீ லோட் பண்றது முன்னாடி டிரான்ஸ்ஃபார்ம் ஃபேஸ்ல இதெல்லாம் பண்ணலாமான்னு கேக்குறேன். அந்த நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ் தான்டா. இல்ல நீ டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி லோட் பண்ணிட்டீங்க அவ்வளவுதான். லோட் ETL அந்த ETL ஒரு ப்ராசஸ் முன்னாடி காட்டியிருப்பாங்கடா, நீ பாத்தியே? நான் கூட நல்லா எடுத்தேன். இப்ப இதுலதான் நான் ETL வரலடா. ETL எப்போ நான் மிஸ் பண்ணிட்டேன். இது நானும் இங்க ட்ரை பண்ணி பார்க்கறேன் என்னோட காலம்ல. இதுல ட்ரை பண்ணி நீ பண்ணு கலர்டு ப்ராடக்ட் இஃப் போடு. எப்படி புது காலம் கிரியேட் பண்ணனும்? நியூ மெஷரா? நியூ காலம். ஓகே ஓகே ஓகே. மேல நியூ காலம் இருக்கா, கிரியேட் பண்ணிக்கலாம். அத காலம் ஈக்குவல் டு இஃப். நான் சின்டாக்ஸ் காமிக்கிறேன். இஃப் கண்டிஷன்டா டு திஸ் இஃப் salary இது வந்து கமா வச்சு தான் நீ எல்ஸ் கமாவை தான் நீ எல்ஸ் மாதிரி டெர்ஷியரி ஆபரேட்டர் மாதிரி இது. எது மாதிரி மல்டிபிள் கண்டிஷனுக்கு என்ன பண்ணுவ? ஆர் அண்ட் வரைக்கும் அவன் எதுவும் சொல்லல, இது வரைக்கும் தான் சொன்னான் அவன். நான் அது பார்க்கலாம், பண்ணி பாரு. இது நீ பண்ணி பாரு. பார்க்கலாம். கலரு அது அங்கே வருது. ப்ராடக்ட்ஸ் கலர் ரெட் கிரே மட்டும் வச்சுக்கலாமா? நாட் இன் போட்ரு. நாட் இன் பிளாக் ஒயிட்னா மத்த எல்லாமே கலர்ல போட்டு பாப்போம். நாட் இன் ஸ்பேஸ் வருமான்னு தெரியல. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
சரி நான் இன்னும் வச்சு பண்ணி பார்ப்போம்டா, அப்புறம் நாட் இன்னும் வச்சு பண்ணி பார்க்கலாம். சரி ஓகே ஓகே ஓகே. ஸோ இது கமாக்கு அப்புறம் வர்றது வந்து கண்டிஷன் பாஸ் ஆனா, செகண்ட் வருது ஃபெயில் ஆனா. இதோ பிளாக்னா இது எஸ் எஸ் எஸ், கிரேனா எஸ், ஒயிட் நோ, ப்ளூ நோ, ஒயிட் நோ. ஓகே ஓகே புரியுது. அதே மாதிரி இப்போ எல்ஸ்லாம் தனியா எழுத தேவையில்ல, இல்லனா அந்த செகண்ட் ஆமா கம்மா தான் எல்ஸ், கம்மா தான் எல்ஸ், கம்மா வந்து எல்ஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிப்போம். சரி இப்போ நம்ம இன்னொன்னு பண்ணி பார்ப்போமா? நீ என்ன வேணா எக்ஸ்பிளைன் பண்ணி பாரு, எது வேணா சொல்லு, நான் டைப் பண்றேன். இப்போ நெக்ஸ்ட் ஒரு காலம் நீயே பண்ண, அப்படியே பாப்போம். நியூ காலம் கொடு, நான் சொல்றேன் அப்படியே பண்ணு. நியூ காலம், நியூ காலம் எதுக்குன்னா நியூ காலம் வந்து இதுல விண்டோ ஃபங்க்ஷன் தெரியல எனக்கு என்ன பண்றது. சரி சும்மா போடுவோம். டோட்டல் பிரைஸ் அப்படின்னு ஒண்ணு போட்டுக்கோ. டோட்டல் பிரைஸ், டோட்டல் பிரைஸ்னு வச்சுக்கிட்டு இங்க ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியுமா? சம் ஆஃப் அப்படிலாம் இருக்குன்னு நினைக்கிறேன்டா. சரி ட்ரை பண்ணி பாரு. இருக்கு. அப்படியே சம் ஆஃப் பிரைஸ் அப்படின்னு போட்டு பாரு. சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் பிரைஸ், சம் ஆஃப் உள்ள இப்போ முழு இதுவும் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் பிரைஸ். க்ளோஸ் பண்ணிட்டு கொடு. அவ்வளவுதான், இதுக்கு எதுவும் இல்லைல்ல, எதுவும் வரல. அவுட்புட் க்ளோஸ் பண்ணிட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே ஓகே வருது. அதாவது முழு பிரைஸையும் சம் எடுத்து இந்த இதுல போடுது. ஆனா என்னடா அது எல்லாம் ஒரே இதா இருக்கு? ஆமா அதுதானே லாஜிக், அதுதானே வேல்யூஸ் ஒரே இருந்தாலும் அந்த பிரைஸ் காலத்தையே சம் பண்ணி போடுறோம். வேற காஸ்ட்க்கு எடுப்போமா? காஸ்ட் எடு, டோட்டல் காஸ்ட் இன்னொரு இது ரெடி பண்ணி போடு. சேல்ஸ்ல எடுப்போம். போடு. காஸ்ட் இங்க ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கேனா? சரி திரும்பி புது நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியே பார்ப்போம். ஒரு நிமிஷம், நான் வேற பேர்ல போடுறேன் நான். நியூ காலம் ஆர்டர் பிரைஸ் காஸ்ட் 1 இன்டு குவாண்டிட்டி, இல்ல குவாண்டிட்டி இன்டு இல்ல அமௌண்ட்னு போடு. அமௌண்ட் ஈக்குவல் டு சேல்ஸ் ஆஃப் குவாண்டிட்டி இன்டு இது லைட்டா சீக்வலோட சின்டாக்ஸ் மாதிரியே இருக்குடா கிட்டத்தட்ட. எக்ஸல்ல ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும்ல, அது தெரிஞ்சா இது பண்ணிடலாம். ஏன்னா சேம் தான், அதுலயே இஃப் இருக்கு. காஸ்ட் இன்டு சேல்ஸ் ஆஃப் போட்டோமா அதே மாதிரி அதுலயே இருக்கு. என்ன ரைட்டா சின்டாக்டிக்கலா மாறுது. இல்ல எக்ஸலோட சின்டாக்ஸ் தெரிஞ்சா நீ இதுல போட்டுடலாம். எக்ஸல் ஃபங்க்ஷன்ஸ் போடுறோம். இப்போ நெக்ஸ்ட் சேல்ஸ் ஆஃப் இன்டு சேல்ஸ் ஆஃப் காஸ்ட்ல போடு. சேல்ஸ் ஆஃப் காஸ்ட், சேல்ஸ் ஆஃப் காஸ்ட் வந்துச்சு. குடு. வாவ் வந்துச்சு. பைத்தன்ல வந்து 750 to 250. ஓகே. இப்போ இந்த டாக்ஸ் கொரியில எக்ஸெல்ல பண்ண முடியாதா நம்மளால? பண்ணலாம். எக்ஸெல்ல வந்து ஒவ்வொரு செல்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணனும், டாக் பண்ணி பண்ணனும். இதனா அப்படியே காலம்க்கே நீ ஒரு இதே ஃபங்க்ஷன் மேப் பண்ணி வச்சிரற. என்னது புரியுது. இன்னொன்னு இது ரிலேட்டட்னு ஒரு query இருக்கு போல, அதை வச்சும் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது ஒரே நிமிஷம் பண்ணி காட்டு. ஏதாச்சும் புதுசா இதுலயே இரு, ப்ராடக்ட்ஸ்ல இருந்து எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ரிலேட்டட்னா நீ இன்னொரு டேபிள்ல இருந்து ஃபெட்ச் பண்ணலாம்.
அதான் அதான் ரிலேட்டட். இப்ப என்னடா பண்ணீங்க? கால்குலேட் பண்றீங்களா? அதே இது ரிலேட்டட்னு ஒண்ணு இருக்குடா, அதை வச்சு பண்ணி பாக்குறோம். ரிலேட்டட் வந்து இன்னொரு டேபிள் ஜாயின் மாதிரி பண்ணிக்கிற, வேற டேபிள்ல இருக்க ஒரு ஆட்ரிபியூட்டை கொண்டு வர்றதுக்காக, ரைட்டா? ஓகே ஓகே. சேல்ஸ் குவாண்டிட்டி ரிலேட்டட். இப்போ என் ப்ராடக்ட்ஸ் டேபிள்ல இருக்க ஏதோ ஒரு இதை கொடுத்துட்டேன்னா அந்த காலமை ஃபெச் பண்ணிட்டு வந்து இங்க அந்த இது பண்ணும். ஓகே. புரியுது. ரிலேட்டட் அது வந்து ஜாயின் மாதிரி வச்சுக்கலாமா? ஓகே. ஆனா இந்த ரிலேட்டட்லாம் எக்ஸல்ல இருக்கா என்ன? இல்லன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. நான் எக்ஸல்ல இதெல்லாம் பண்ணது இல்ல. நானும் எக்ஸல்ல பண்ணது இல்ல. இருக்கும்டா, இல்லாம இருக்காது. ஏன்னா எக்ஸல்லே ஒரு ஒர்க் புக் மாதிரி தான். இன்னொரு டேபிள் கூட நீ இன்னொரு எக்ஸல் எக்ஸஸ்ல வச்சுக்கலாம், சிஎஸ்வியா. நீ அதுல ரிலேட்டட் போடலாம்னு தான் நினைக்கிறேன். ரைட்டு. ஆடி எவ்வளவு இருக்குடா உள்ள. அந்த எனியன் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, நான் ஏமாத்திட்டாங்க. வரும் 9 மணிக்கு ஸ்நாக்ஸ் ஓடிடுவான், கனெக்ட் பண்ணுவான். 4 கனெக்ட போட்டுதான், அதாவது அந்த டைல தூக்கி போட்டு அதுல 4 டேட்டா போட்டு எதான்னு காட்டிட்டு போயிடும். இதெல்லாம் பண்ணியே காட்டு ஓடிட்டான். எவ்வளவு இருக்குடா இது. இந்த ஃபங்க்ஷன் ஒரு 4 ஃபங்க்ஷன் கூட சொல்லி தரல புதுசா. எனக்கு இன்னைக்கு தாண்டா இதெல்லாம் இருக்குன்னே தெரியுது, இத்தனை நாள் கழிச்சு. சித்தப்பா வந்தாரு கடைசி நாள். அவன் அதுக்கு மேல கிரேடியன்ட் டிசைன்ல எடுத்துட்டு இருந்தான், சம்மந்தமே இல்ல. வேற என்ன பண்ணி பாக்குறது? ஏதாவது உங்களுக்கு ஏதாவது மைண்ட்ல இருக்கா? குரூப் பை பண்ணி சம் பண்றா போதும். குரூப் பை ஸ்டேட்டஸ். நான் கூட சம் எடுக்கும்போது விண்டோ ஃபங்க்ஷன் ஏதாவது பண்ணலாமான்னு பார்த்தேன். சரி எதுக்கு நம்மளே குழம்பிடுவோம்னு விட்டுட்டேன். நீ விண்டோ ஃபங்க்ஷன் தான் இப்ப பண்ற. இப்ப என்ன பண்ண? நீ காலம் ஆட் பண்ணி சம் போட்டல, அது விண்டோ ஃபங்க்ஷன் தான். விண்டோ ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண. சரி ஓகே. இப்போ அதுக்குள்ள பார்ட்டிஷன் எல்லாம் பண்ண முடியுமா? அதெல்லாம் தெரியாது. பார்ட்டிஷனா? அதெல்லாம் தெரியாது. சித்தார்த் பண்ணுவோம், பண்ணி காட்டுறா. பார்ட்டிஷனா? ஆன்றா. நான் வந்து அபிஷேக் மாதிரி சாட்ஜிபிடி இல்ல. அப்புறம் அபிஷேக் இன்டெலிஜென்ஸ். சரி இப்போ வந்து queriesல இவ்வளவுதானே. இத தாண்டி என்னது? இல்ல இதோட ஏகப்பட்டது இருக்குடா. இது வந்து நமக்கு வந்து தெரியாது இத எப்படி பண்ணனும்னு பாத்துக்கோ, அவ்வளவுதான். ரைட்டா. இப்ப பார்த்த வரைக்கும் எனக்கு சொல்றதுக்கு இன்டர்வியூல பேசுறதுக்கு இந்த மாதிரி Power BI is a tool where we can, it has many data connectors, online connectors. What is DAX ன்னு கேட்டா, DAX is data analysis expressions. How will you create this? You will go to the table, add give the option of create a new column, and in the designated DAX area query you will all the space, you can directly write the query. இது தெரியணும். இதுக்காக தான் ஒரு 2 query போட்டு காட்டிருக்காங்க. கரெக்ட்டா சித்தார்த்? அப்படியே எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இது தெரிஞ்சா போதும் உனக்கு. அதாவது நமக்கு எல்லாமே இதுல தெரியணும்னு அவசியம் இல்ல. உன் இன்ட்ரெஸ்ட்ல போய் நீ படிச்சுக்கோ அப்புறமா. ஆமா. நான் வந்து சின்டாக்ஸ் இப்படிதான் பண்ணணும்னு காமிச்சேன். நீ என்ன வேணா எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பாத்துக்கலாம். புரியுது. சரி, இந்த பிடிஎஃப் டேட்டா வச்சு ஏதாவது பண்ண முடியும்? இப்ப நீ எடுத்தியே டேபிள், அதான் எடுத்துட்டோமேடா, அவ்வளவுதான். நீ பண்ணிக்கலாம் அதை வச்சு. அது டேபிள் எதுமே. அந்த டெக்ஸ்ட் அது ஒரு டெக்ஸ்ட்ல இருந்துச்சு, பேஜ் ஆஃப் அது ஸ்ட்ரிங் ஆப்ஷன்லாம் இருக்கும்டா. இப்ப சீக்வல்ல என்னென்னலாம் பண்ண முடியும் உன்னால எக்ஸல்லயும் பண்ண முடியும். அப்ப எக்ஸல்ல பண்ண முடிஞ்சா இங்கேயும் பண்ண முடியும். ஓகே ஓகே. இப்போ நம்ம சில பிடிஎஃப்லாம் ஸ்கேன் பண்ணி போடுவோம்ல, அதெல்லாம் எதுவுமே முடியாதுல்ல? நம்ம சில இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி பண்ணுவோம்ல. ஆமா கேக்குறேன். லைக் எக்ஸாம்பிள், இப்போ நான் ரிட்டன் நோட்ஸ் வச்சிருக்கேன், அது ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் மாத்தறேன்னா அத நீ அதெல்லாம் வாய்ப்பு இல்லடா. இப்போ பிடிஎஃப் இருக்குன்னு இத நான் வந்து ஒரே நிமிஷம் செலக்ட் பண்ண முடியும் உன்னால. இதான பிடிஎஃப்.
ஓபன் வித் பவர் பிஐ இருக்கா? நோட் பேடா? தெரியுதா எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு? இந்த மாதிரி அந்த அந்த ஸ்கேன் பண்ணி வரதுல வராது. இதுல டிஸ்கிரீட்டா இருக்குல்ல, அதுல வந்து பிக்சலுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். ஓகே, 0-1 நம்பர்ஸா இருக்கும் என்கோட் ஆகி. என்ன இது அந்த அதுல இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து இது அண்டர்ஸ்டாண்டே பண்ணாது ஸ்கேன் பண்ணா. புரியுது புரியுது. டேட்டுக்கும் சில queries பார்த்தேன். நான் அது இருங்க டேட் ஃபங்க்ஷனா? டேட் ஃபங்க்ஷன் டேட்டுக்கும் சில ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தேன். அது மாதிரி டேட்டா செட் இருக்கா? ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு ஏத்த மாதிரி அதான்டா இந்த டேட்டா செட் இந்த நான் டேட்டா செட் அதுக்கு ஏத்த மாதிரி ஜெனரேட் பண்ணிடுறேன். இருங்க ஒரு நிமிஷம். அபிஷேக் பண்ணுவான். எல்லாமே பண்ணுவான். என்னடா பண்ணுவேன்? எல்லாமே பண்ணுவேன். அதான் டேய் 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 போதும். நம்மளே ஏதாவது கொடுத்துடலாமா டேட்டு? அதான் சும்மா நீ டேட் ஆஃப்னு போட்டு ஒரு ஸ்ட்ரிங்க கொடுத்தா டேட்டா ஆயிருமா? முக்கியம். ஆதித்யா படிக்கிறத பார்த்தா காக்னிசன்ட்டே இருக்குல, ஹையஸ்ட் பேக்கேஜ் போடுங்க. அதாவது ஜென்சி நெக்ஸ்ட் எல்லாம் தாண்டி பெருசா ஏதோ ஒன்று எடுத்துருவாங்க. ஜென் ப்ரோன்னு ஒன்னு இருக்குடா. அது நமக்கு கிடையாது, நம்ம காலேஜ்ல தான் இல்லையே, அது வராது. நம்ம பாரு, நம்ம நீ அபிஷேக் பர்ஃபார்மன்ஸ பார்த்துட்டு சரி அபிஷேக் மட்டும் ஜென் ப்ரோ கொடுக்கலாம்னு கொடுத்துட்டு போவோம். ஆதித்யாக்கு ஜென் பிளஸ் பிளஸ் ப்ரோ மேக்ஸ் ஆதித்யாக்கு. ஐபோனோட வைக்கிற பாரு, இன்னைக்கு எல்லா ஃபங்க்ஷனையும் கத்துட்டு தான் போகணும் உட்காந்துருக்கான். ஈடேட்னு ஒன்னு இருக்குடா. இரு அதுக்கு டேட்டா செட் கிரியேட் பண்ணுவோம். இரு ஒரு நிமிஷம். எம்ஜி ரோட் சென்னை, அண்ணா சாலை சென்னை, மெரைன் டிரைவ் சென்னை, காந்தி நகர் ஜெய்ப்பூர். விளையாடலாம் சித்தார்த். எல்லா இடத்துக்கும் அபிஷேக் போயிட்டு வந்திருக்கான். அப்புறம் என்ன பண்றான்டா, பயமா இருக்குது அதெல்லாம் பார்த்தா. ஓகே, அந்த டேட்டா டாக்ஸ் ஆஃப் அந்த கீழ ஃபங்க்ஷன் காமி. கான்ட்ராக்ட் எண்ட் டேட் ஈக்குவல் டு டேட் ஆஃப் இ டேட்னா எண்ட் டேட்டா. அது ஒரு மாதிரி தினுசா இருக்கு. நான் கூட சீக்வல் மாதிரி ஈஸியா போட்டுடலாம்னு நினைச்சேன். இ டேட்னா வந்து இ டேட் ஃபுல் ஃபார்ம் எனக்கு தெரியல. ஆனா வந்து தான் ஆட் சப்ட்ராக்ட்லாம் பண்ணிக்கலாம் மொத்த மந்த்ல இருந்து. ஓகே, இந்த எக்ஸ்பைரி டேட், வாரண்டி பீரியட்ஸ் இதெல்லாம் கால்குலேட் பண்ண யூஸ் பண்ணலாம். லோன் மெச்சூரிட்டி டேட்டு, ஹோல் மந்த்ஸா வந்து நீ ஒரு டேட்ல இருந்து நீ டெலீட் பண்ணிக்கலாம். சாதா ஆட் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நீங்க அனுப்புன கேகல் டேட்டா செட்லயே நிறைய இருக்கு. அந்த கேகல் டேட்டா செட் நான் கொடுத்தது வந்து இதுக்காக தான், ரிலேஷன்ஷிப்ஸ். ஆச்சே மெசேஜ் தான் பாத்தியா? என்ன மெசேஜ்ரா? ஜிமீட் மெசேஜ் பாரு. என்னது? ஜிமீட் மெசேஜ் போய் பாரு. டேய் டேய் திருச்சி மேற்கு தொகுதி. அதே மாதிரிதான் ஆதித்யா பேரு எல்லா கம்பெனிலயும் வரும். திருச்சி மேற்கு விஜய், திருச்சி தெற்கு விஜய், இந்த மாதிரி காக்னிசன்ட் ஆதித்யா, ஆட்டந்தா ஆதித்யா, அமேசான் ஆதித்யா, ஜோஹோ ஆதித்யா. பாட்டே வரும்டா இந்த எம்ஜே பாட்டு மாதிரி. Cognizant, Zoho, Amazon, everywhere I can see is the name Aditya J. என்ன திட்டுவ? உண்மையை சொன்னோம்னா அப்படியே பேருக்குதா? உன்னோட ரியல் ஐடென்டிட்டியை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க.
அதான் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்றான். அதனால ஒண்ணும் சொல்ல முடியாது. பேசுற மூட்ல இல்லடா. நீ மாட்டிக்கிட்ட பங்கு, இன்னைக்கும் மாட்டிக்கிட்ட. விடவே மாட்டேன். அவன் கெவின் குக்கி கம்பெனி ஏத்தி வச்சிருக்கான். பார்த்தா கெவினுக்கு தனியா கிளாஸ் அது எடுக்கலாம். டேட்டாடா அது. இருக்கலாம். கெவினுக்கு தனியா கிளாஸ் எடுத்தாலும் இருக்கும். அது டேட்டாடா. கெவின் வந்து ஹியூமனிட்டி பண்ணான் அந்த சித்தார்த்துக்கு. ஒன்னும் மூக்குல ரத்தம் வந்துச்சுன்னு கர்ச்சீஃப் குத்தி கட்டி டேய் மூக்குல ரத்தம் இல்லடா, தப்பு தப்பா சொல்லாதடா. கை இல்லடா, பேக்ல வந்து ஏர்பாட்ஸ் தேடிட்டு இருந்தேன். என்ன பண்ணேன், ஷேவிங்க்கு அந்த ரேசரும் பேக்லயே வச்சுட்டேன். அதுக்கு இது பண்ணாம ரேசர் வச்சிருந்தேன். அது என்ன பண்ணேன், அதை எடுக்க போகும்போது அது கையில கிழிச்சுக்கிச்சு. அப்படியே ஊத்துது ரத்தம் கையில இருந்து. என் கிட்ட கர்ச்சீஃப் இல்ல, எதுவுமே இல்ல. அன்னைக்கு பார்த்து கர்ச்சீஃப் வந்து எடுத்துட்டு வரல. நானும் சரி என்னடா பேப்பர் வச்சு துடைக்கலாமான்னு பாக்குறேன். பார்த்தா இவன் பின்னாடி இருந்து பார்த்தான். பார்த்துட்டு என்னடா ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கர்ச்சீஃப் வச்சு இது பண்ணிக்கோடான்னா. அப்புறம் இன்னொரு பையன் வந்து இருந்தது போதும், வீடுகளை இருந்தது போதும், என்னது உயிர்களே இறந்தது போதுமா? ஒன்றை தீபாகும். ஆமா, உன் உயிரை காப்பாத்திருக்கான். சரிடா, காப்பாத்தினதை வச்சுக்கிறேன். ஆனா அந்த அந்த டைம்ல அது வந்து ஒரு மறக்க முடியாத ஹெல்ப் தான். நான் அதுக்குதான் புதுசா கர்ச்சீஃப்லாம் வாங்கி கொடுத்தேன் அவனுக்கு. அவன் வேணான்ட்டான். அவன் வாங்கிக்கல. நான் பேச மாட்டேன் இது அவன் வந்து பயங்கரமா மாடுலரைசேஷன் பண்ணுவான். அப்படின்னா எனக்கும் புரியல. மார்ஜினைசேஷன்னா மார்ஜினைசேஷன் என்னடா? அதான் எனக்கும் புரியல. எங்கடா போனா அபிஷேக் என்ன பண்றதா மார்ஜினலைசேஷன்? மார்ஜினலைசேஷன் தம்பி, எனக்கு உங்க அளவுக்கு இங்கிலீஷ் தெரியாதுடா, புரிஞ்சுக்கோடா ப்ளீஸ்டா. இதுல என்ன பண்ணிருக்கான்னு பாருங்கடா. இந்த டேட்டாவுல ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த கான்ட்ராக்ட் எண்ட் டேட். அதான் ஈடேட்ங்கிறது டேட்டா ஃபங்க்ஷனோட அந்த இது கீவேர்ட் ஃபங்க்ஷனோட நேம், ரைட்டா? ஓகே. எவ்வளவு டேட் ஷிஃப்ட் ஆயிருக்கு அதான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டேட், செகண்ட் வந்து லிமிட் கொடுத்துட்டா எண்ட் டேட் அதுவே கால்குலேட் பண்ணி தரும். புரியுதா? அப்படிதான் நான் நினைக்கிறேன். சரி போட்டு பாரு இந்த கொரிலாம். காப்பி பண்ணி போட்டா போட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு லைட்டா பாத்துக்கிட்டா ஞாபகம் இருக்கும். இப்பயே ஃபுல்லா தெரியுமானா தெரியல. நல்லா இல்லடா, இது உள்ள போக போக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குடா. எப்படி சொல்றது, இன்னும் நிறைய இருக்கு இதுல பார்க்க வேண்டியது. யூஸ் ஆகும் கண்டிப்பா. எரர் வருது. எம்ப்ளாயிஸ் ஏதாவது டேபிள் நேம் தப்பா கொடுத்துட்டானா அவன்? ரேமண்ட் எங்க ஏரியாக்கு வந்திருக்கானாடா. என்ன எரர் வருது? இல்ல இது தப்பா இருக்குடா. இது என்னடா இது லூஸ் மாதிரி கொடுக்குது. இது கொடுக்குற டேட்டாக்கு ஏத்த மாதிரி தான் அது இது கொடுக்கணும். சரி விட, நம்மளே போட்டுக்க வேண்டியதான். டேட் என்ன பண்ணும், இந்த மாதிரி ஸ்டார்டிங் டேட் எண்ட் டேட் வச்சு எத்தனை நாள்னு ஏதாவது கணக்கு. ஆக்சுவலி டேபிள் நேம் தப்பு போல. பாரு டேபிள் நேம் இங்க என்னது, எம்ப்ளாயிஸா? எம்ப்ளாயி நேமே கிடையாதுடா அவன் டேபிளுக்கு. அங்க பாரு அப்படியே இருக்கு. டேபிள் நேம் சேஞ்ச் பண்ணலாம் இரு. அதனால தான் வரல. ஏடா மீட்டிங்ல ஜெவசும் போயிட்டான். நீனு நானே சித்தா சிவகுமார் தான் இருக்கேன். ஹலோ கேக்குதா நான் பேசுறது? சொல்லு. அதான் நீனு நானே அவன் சிவகுமார் தான் இருக்கான். எல்லாம் ஓடிட்டாங்க. இதுல கான்ட்ராக்ட் மந்த்ஸ் எங்க இருக்குடா? கான்ட்ராக்ட் மந்த்ஸ் இல்ல இதுல. இவனா கொடுத்துருக்கான், அதான் சொன்னேன். எனக்கு எது டேபிள் நேம் கரெக்டா எம்ப்ளாயிஸ்ங்கிறது நீ கூட சரி கூட நம்ம கொடுப்போம். இப்போ கான்ட்ராக்ட் எண்ட் டேட் ஈக்குவல் டு நாம ஃபர்ஸ்ட் ஜெனரலா கொடுப்போம். எப்படி கொடுக்குறோம்னா டேபிள் நேம் ஆஃப் டேட்னு தானே நம்மளுது இருக்கு. டேட்னு கூட எம்ப்ளாயிஸ் ஆஃப் டேட், ஜாயினிங் டேட் இல்ல, வெறும் டேட். அது ஜாயினிங் டேட்னு ஜிபிடி கொடுத்துச்சு, நம்ம வெறும் டேட்டா மாத்திரு. ஓகேவா? கமா எத்தனை நாளுங்கிறது வந்து அது எதுவுமே நம்ம கிட்ட அதுக்கேற்ற மாதிரி டேட்டா இல்ல கான்ட்ராக்ட் மந்த்ஸ்னு. சோ நீ கமா 10ன்னு போட்டுக்கோ. அதாவது ஆரம்பிக்கிற நாள்ல இருந்து 10 நாள் தான் டேட்டுங்கிற மாதிரி போட்டுக்கோ.
கமா 10. இப்போ கூட சும்மா 10 நாள் கழிச்சு வருதா? டோனி ஸ்டார்க் அதே டேட் வந்திருக்குடா. அதே டேய் டேட் ஒரு வருஷம் 10 மாசம், ஒரு வருஷம் மாறி 7 மாறி 27 ஏன் ஒரு வருஷம் ஆகுது? ஜூலை 5 ஜூலை இது 5 மாறி இருக்கு பாருடா. 2 மாசம் கம்மியா இருக்கு. இருக்கா எதனால? ஆனா அந்த ஆர்குமெண்ட் என்னன்னு நமக்கு தெரியல. மந்த்ஸ்டா, அது எத்தனை மந்த்னு 1 போடேன். நீ மந்த்னு நினைச்சு கொடுக்கலையா நீ? 12 நான் போட்டு வந்து பாப்போம். நான் நம்பர் ஆஃப் டேஸ் நினைச்சேன். அந்த டேட் தானே கொடுத்திருக்கோம். அதே டேட் வருதா? நம்பர் ஆஃப் டேஸ் இல்ல, மந்த் தான் அது. மந்த்ஸ்ல வெயிட் இருந்து பண்ணு வெயிட் டேட் பண்ணு. இப்போ 12 கொடுத்தீனா இப்போ 4 மந்த்ஸ் கூட 4ன்னு வெறும் 4 கொடுத்து செக் பண்ணுவோம். ஜூலை 7ஆம் மாசம் 11ஆம் மாசம் 13 பண்றானுங்க அவ்வளவுதான். கால்குலேஷன் செலக்ட் அனன்யா தாஸ். சரி ஓகே. இப்ப அடுத்து வா, அடுத்த query என்ன ஜிபிடி என்ன சொல்லுது அதுக்கேத்த மாதிரி நம்ம மாத்தி பார்ப்போம். query பார்த்துட்டு நீங்க மாத்தி போடு. எக்ஸ்டெண்டட் கான்ட்ராக்ட் டேட் வந்து அந்த கான்ட்ராக்ட் கமா எக்ஸ்டென்ஷன். ஓ மந்த் தான் ஆட்ரிபியூட்டா கொடுக்க முடியுமா? ஓ இ டேட்னா எக்ஸ்டென்ஷன் டேட்டா? ஓகே புரிகிறது. இதுக்கு பதிலா நம்ம 6 நம்ம மூணாவது தான் நம்மளே பண்ணி பார்த்தோம். 6 months after joining. இது பண்ணி பார்க்கலாமா? இதான் நம்ம பண்ணிருக்கோம். நம்ம பண்ணதே இதான் டைரக்டா. -3 போட்டுருக்கான் பாரு. -3னா சரி வா மைனஸ்ல ஏதாவது பண்ணி பார்ப்போம். ஆமா மைனஸ்ல பண்ணல எதுமே. வந்து பிஃபோர் 3 monthsனு ஒரு இது கிரியேட் பண்ணிக்கோ. நியூ காலம் மேல தானே நியூ காலம் இரு இருக்கட்டும் அப்படியே. நியூ காலம் பிஃபோர் 3 months. ஏன் ஹாஷ் போட்டிருக்க? அது பிஃபோர் 3 months equal to இப்போ e date of employees date -3 அப்ப எல்லாம் கத்துக்கிட்டு ஒருத்தன் பாட்டு பாடிட்டு இருக்கான். போடா எனக்கு எதுவும் புரியல, அதான் விட்டேன். உட்டியா? என்னடா புரியல? சும்மாடா எனக்கு பண சோம்பேத்தனமா கதை நீ பண்றதே பாத்துட்டு இருக்கேன். ஒரு கதை நானும் அதான் பாத்துட்டு இருக்கேன். போயிடுச்சு பண்ணி பண்ணி நோ பண்ணி employees of டேட்டா employees of date -3 இன்னைக்கு ஈவினிங் நான் எடுக்கணுமாடா? நான் இன்னும் ப்ரிப்பேரே பண்ணு. ஆமா நீ தான் எடுக்கணும். நான் பாடு வீடியோ உங்க கூட சேர்ந்து பார்த்து எடுக்க போறேன். அட பாவி. பார்த்தேன் ஒரு ஓவர்வியூ. வாட் இஸ் ஏஐ, டைப்ஸ் ஆஃப் ஏஐ, ஹவ் டு கிரியேட் டீப் லேர்னிங். இது ஆக்சுவலி என்ன ஏஐன்ற டாபிக் எல்லாம் உன்கிட்ட தந்தேன். அபிஷேக் இன்டெலிஜென்ஸ் என்ன நம்ம சொல்றான்? டீப் லேர்னிங் முடிச்சுட்டு வந்து அதை பாக்கணும்டா. சோ ஆச்சே நீ தான் எடுக்கணும். ஆமாண்டா சீரியஸா அவனே போட்டுருக்கான்டா. டிஎல் ரீகேப் சும்மா நான் ரீகேப் கொடுக்குறேன்னு தான் சொன்னான். டேய் இது அப்ளிகேஷன் நாலேஜ் தெரியணுமா இல்ல ஓவர்வியூ மாதிரி தெரிஞ்சுக்கணுமா? அவன் எல்லாம் ஓவர்வியூடா. ரெஃப்ரெஷர் கோர்ஸ்ன்றதே என்னன்னு தெரிஞ்சு உனக்கு ரெஃப்ரெஷ் பண்ணணும். நீ கத்துக்கிட்டத இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கத்துக்கணும் டெக்னிக்கலி. அதெல்லாம் ஓகே. நம்ம பாட்டுல ரொம்ப நாளா படிச்சுனே இருக்கோம். எப்பதான் வருது? ஏய் Thursday வரதா கேள்விப்பட்டேன்டா. வர்ற Thursday வந்து அப்போல வருதுடா. சோ ஐ மீன் காலேஜ்ல ஜோ டெஸ்ட் வைக்கறாங்க. அது பிரச்சனை இல்ல. இது பண்றோம். 2 கிலோமீட்டர்டா அடி. 2 கிலோமீட்டர் போயா வந்துட்டே இருப்பானுங்க. இது இன்னும் நம்ம ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் பண்றோம்டா. ஒருத்தனையா தூக்குவோம்டா. ஹைரிங் போறவங்க ஹைரிங் ஆல்ரெடி இப்போ எங்க கிளாஸ்ல ஒருத்தனையா நான் பிரெயின் வாஷ் பண்ணி போட விடாம பண்ணலாம்னு இருக்கேன். டேய் அபிஷேக்கே ஃபர்ஸ்ட் காலேஜ் வர மாட்டானா? அவன் வந்து எம்ஜிஹெச் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுல பிளேஸ் நீ போடா டேய். நைஸா இவன் அங்க தள்ளலாம்னு பாக்குறான். இவன் தான் அப்ளை பண்ணிருக்கான். மெக்கானிக்கல் பசங்களோட போட்டி போட்டு அவங்க வாழ்க்கையிலே அவங்களுக்கு வர்றதே ஏதோ 1 2 தான். அதுலயும் போட்டு அவங்க வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குறான். கடைசியில நாங்க லைவ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. போய் பார்த்தா வடக்கு தேசமா இருக்கு. போபால், குருகிராம். அங்க போய் அபிஷேக்கோட ராஜ்யம் தான். அங்க போயிட்டு இந்த ராஜராஜ சோழன்லாம் ஒரு ஊருக்கா போயிட்டு பிடிப்பான்ல, அந்த மாதிரி அந்த ராஜா மாதிரி ஒரு டெலிகாம் இன்ஜினியர். தப்பா சொல்ல, நெட்வொர்க் இன்ஜினியர் அனலிஸ்ட்னு போட்டிருக்காங்க. போய் அங்க வேலை பார்த்தா அவங்க ஊர்ல டவரே இல்லையா? இவருதான் டவர் கட்டணுமா? இவரு செலவு வைப்பாங்க அபிஷேக்.
இவர்தான் டவர் கட்டினாரு, இவர்தான் இந்த சேட்டலைட் இன்ஜினியர் தான் ஏதோ தெற்குல இருந்து வந்து எங்க நாட்டுக்கு ராஜா லிங்கேஸ்வரன் மாதிரி ராஜா சீக்கிரம் அந்த இதுடா பென்னி கேக்குன்னு ஒருத்தர் வந்து இது கட்டினாரு, அது என்னது டேம் கட்டினாரு. அபிஷேக் சாப்பாடுலாம் இல்ல, 2 ஆசீர்வாத் கோதுமை பாக்கெட் சப்பாத்தி தான் செஞ்சுக்கணும். நீயே சைடிஷ் எல்லாம் கிடையாது. போகும்போது நீயே ஒரு 10 கிலோ கோதுமை மூட்டை வாங்கிட்டு போயிரு. விட மாட்டேன்டா, ஒன்னு அந்த ஆபீஸ்ல ரெக்கமெண்ட் பண்ணி உனக்கே தெரியாம ரெசியூம் அனுப்பி உன்னை செலக்ட் பண்ணி உன்னை அனுப்பிச்சு விட்டு போயிடும். அப்படிலாம் கம்பெனி வருதாடா? எம்ஜிஹெச் நீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போய் தேட, சும்மா போட குரோம்ல போட்டு எம்ஜிஹெச் இன்ஃப்ரான்னு தேட. டெலிகாம் நெட்வொர்க்கிங் கம்பெனிடா அது. டேய் கதை விடுறோம். இப்ப பாரு எம்ஜிஹெச் இன்ஃப்ரா, அவ்வளவுதான். இப்ப போய் பாரு, உள்ள போய் பாரு, எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் இல்லை. பார்த்தாலே பெரிய கம்பெனி தான்டா, சும்மா ஏமாத்துறான்டா இவன். பாரு கீழ வக்கீல நல்ல கம்பெனி தான். கீழ வா, இன்னும் கீழ வா, மெயினே கீழ தான். எல்லா லைவ் ப்ராஜெக்ட்ஸ் ஏரியா பாரு, கீழ பாரு லைவ் ப்ராஜெக்ட்ஸ் பாரு. போபால், காசியாபாத், குருகிராம், ஜெய்ப்பூர். இந்த நார்த் டிவிஷனுக்கே அபிஷேக் தான் ஹெட். Because Abhishek is joining them soon. ஜக்கோபைன் ஒருத்தன் வந்தானடா, அவன் என்னடானா? அவன் அவ்வளவுதான் ஆர்கே செலக்ட் பண்ணிட்டு போயிட்டான்டா. அவன் ஆர்கே பார்த்தவரை இஸ்ரேல் போனான். அவன் வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்துட்டு இன்ஃபர்மேஷன் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது, அது ஒரு டம் இன்ஃபர்மேஷன். சர்டிஃபைட் ஷெல் கம்பெனியா? அப்படின்னா என்ன சிவகுமார்? ஐயா ரெக்கார்டிங் ஓடிட்டு இருக்கு, நம்ம பாட்டு ஏதோ பண்றோம். இந்த ரெக்கார்டிங் டெலீட் பண்ணிருங்கடா. எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான். query பார்த்துட்டேன், வேற ஏதாவது இருக்கா? இன்னும் query தான்டா, டேட் அதான் ஜெனரலா பவர் BI ன்னு ஆரம்பிச்சா நானே இந்த மாதிரி there are multiple connectors, different data sourceல கனெக்ட் பண்ணிக்கலாம் சொல்லலாம். அப்புறமா கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ரிலேஷனல்ஸ்ல டிஃபரெண்ட் டேபிள்ஸ்ல இருக்க கனெக்ஷன்ஸ், டிஃபரெண்ட் ரிலேஷன்ஸ், கார்டினாலிட்டி ரிலேஷன்ஸ் லைக் 1 to 1, 1 to many, many to 1, many to many, இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். இது அந்த ஆட்ரிபியூட். அதுவே வந்து பவர் BI ல ஆட்டோ கனெக்ட் ஃபீச்சர் இருக்கு. அது ஏதாச்சும் அதுவே கண்டுபிடிச்சது. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? பவர் BI கனெக்ஷன்ஸ்லாம் வந்து பை கீ காலம் நேம்ஸ் வச்சு கண்டுபிடிக்கும். காலம் பவர் queryன்னு ஒன்னு இருக்குடா உள்ள, பவர் queryன்னு அதுவே இன்டர்னலா queries வச்சிருக்கு, அத வச்சு பண்ணி. ஆமா. சோ நம்ம இது இன்னொன்னு PQEnt நம்ம யூஸ் பண்ற டேப் எல்லாம் பவர் query எடிட்டர், அந்த டேப்ல தான் பண்ணுவோம். நம்ம ஃபைனலா பவர் BI ல பண்ற ப்ராஜெக்ட் வந்து PBIX ஃபைல் ஃபார்மேட்ல இருக்கும். அதுக்குள்ளதான் நம்மளோட ஸ்லைட்ஸ், CSV எல்லாமே சேர்ந்து அந்த ஒரு இதுக்குள்ளேயே இருக்கும், PBIX ஃபைல்குள்ளேயே இருக்கும். சோ நம்ம அதை ஷேர் பண்ணனால யாருக்காச்சும் அவங்களால முழுசா உள்ள இருக்க ப்ராஜெக்ட்ல இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் பாத்துக்க முடியும். ஆமா. இப்போ ஒரு காலமா ஏதாச்சும் நீ யூஸ் பண்ண போறேன்னா, நீ அந்த புது காலமுக்கு ஏதாவது ஒரு கண்டிஷனலே வேணும்னா டாக்ஸ் query எழுதலாம். டாக்ஸ் queryனா டேட்டா அனலிட்டிக்ஸ் எக்ஸ்பிரஷன், டேட்டா அனலிட்டிக்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே. சோ அதையும் தாண்டி இப்போ பவர் BI வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் டூலுங்கிறதுனால ஒரு மைக்ரோசாஃப்ட் ஈகோசிஸ்டம்குள்ள இருக்க எல்லா டிஃபரெண்ட் சர்வீசஸுமே வந்து பவர் BI ல கனெக்ட் பண்ணிக்க முடியும், ஈஸியா விசுவலைசேஷன் பண்ணி காட்டுறதுக்கு. எக்ஸல், பவர் ஆப்ஸ், டீம்ஸ் எது வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம், எல்லாம் காட்ட முடியும். வேற உனக்கு அந்த டிஃபரெண்ட் விசுவலைசேஷன்ஸ்லாம் வந்து உன் டேட்டாவை லோட் பண்ணதுக்கு அப்புறமா நீ அந்த இதெல்லாம் போட்டு காட்டிக்கலாம். உனக்கு என்னென்ன விசுவலைசேஷன் வேணுமோ, சார்ட் வேணும்னா சார்ட், கிளிப்பு நிறைய இருக்கும். அதெல்லாம் இவன் வீடியோல அதெல்லாமா சொன்னா விசுவலைசேஷன். இதுக்கு விசுவலைசேஷன்லாம் பண்ணெல்லாம் காமிக்கவே இல்லடா எதுவும். ஆனா மேலாப்ல தான் சொல்லிருக்காங்க. அப்ப எனக்கு தெரிஞ்சு போதும் தான் நினைக்கிறேன். இதுவே அதான்டா. நான் என்ன சொல்றேன், இது பாருங்க. நான் வந்து அதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சேஃப்டிக்கு வீடியோவும் பாருங்க, ஃப்ரீயா இருக்கும்போது வீடியோ 2x போட்டு பாருங்க. அவன் என்ன பண்ணிருக்கானா, நான் வந்து இப்போ ஈடேட் சொல்லி, நான் உனக்கு ஈடேட் சொன்னேன்ல, அப்புறம் இஃப் சொன்னேன்ல, இஃப்லயே அவன் 4-5 எக்ஸாம்பிள் போடுவான், ஈடேட்ல நான் 4-5 எக்ஸாம்பிள் போடுவான். இப்ப நான் இம்போர்ட் சொன்னேன்ல, இம்போர்ட்ல வந்து SQL எப்படி இம்போர்ட் பண்றது அதெல்லாம் காமிப்பான். அவள்தான் அதான் டிஃபரன்ஸ். நான் வந்து ஷார்ட்டா சொன்னதான் இழுத்து சொல்லியிருப்பான் வீடியோல. அப்புறம் இன்னொன்னு வந்து அந்த வீடியோல வரும். நான் அதுக்கு அது உங்ககிட்ட சொல்லிருந்தேன். ஆப்ஷன்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் இருக்குல்ல, இது ஓபன் ஆகுது. இது உள்ள வந்து டேட்டா லோடா
டிடெக்ட் காலம் டைப்ஸ் அண்ட் ஹெடர்ஸா? அன்ஸ்ட்ரக்சர்ட் சோர்சஸ்ல இருந்து கண்டுபிடிக்குது. ஆன்ல வச்சிட்டேன்னா ஆட்டோ இது டிடெக்ட்லாம் பண்ணிக்கும். ஆமா. இது ஆஃப் பண்ணிட்டேன்னா அதுவே இதாயிக்கும். இத ஆன் பண்ணி வச்சிருந்தேன்னா அது ஆட்டோ டிடெக்ட் பண்ணிக்கும். எனக்கு மேட்சிங் அட்ரிபியூட்ஸ் அதையும் தாண்டி எனக்கே மேனுவலா வேணும்னா நான் கொடுக்கலாம். எந்தெந்த காலம் எப்படி கார்டினாலிட்டி இது இருக்குன்னு. ஆமா. இப்ப நான் அந்த வீடியோல அது 1 ஹவர் வீடியோ தான். 1.5 ஹவர்ஸ் வீடியோ தான் அது. அதுல இருக்கிறதே ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான்டா. டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் கூட கிடையாது. அது ஒண்ணுமே கிடையாது அதுல இருக்கிறது. ரொம்ப கம்மி. மித்த டுட்டோரியல் எல்லாம் பார்த்ததுக்கு இதெல்லாம் ரொம்ப கம்மி. அவன் எனக்கு வந்து நம்ம கடைசியா பார்த்தோம்ல டாக் ஸ்டேட்மெண்ட்ஸ். அவன் டேட்டா செட் கிடைச்சா சூப்பரா பண்ணி பார்க்கலாம்டா. ஏன்னா அவன் டேட்டா செட்ல வந்து அவன் சொல்லி கொடுக்கறது வந்து அந்த டேட்டா செட் வச்சுதான் அந்த எக்ஸ்பிரஷன் சொல்லி தந்தான். நான் நிறைய டேட்டா செட் எடுக்கலாம்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். இதுவும் அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குல்ல, கார்டினாலிட்டி அதுவும் இருக்கிற மாதிரி, அப்புறம் இந்த டேட்டு, அப்புறம் இந்த சேல்ஸ் அவன் அந்த வீடியோல காமிச்சிருப்பான். அந்த மாதிரி இருக்க மாதிரி தேடி பார்த்தேன். கிடைக்கவே இல்லை எனக்கு சுத்தமா. ஒரு ஃபைலா இருக்கு. ஒரு ஃபைலா இருந்தா நான் இது காமிக்க முடியாது, ரிலேஷன்ஷிப் காமிக்க முடியாது. கேகல்ல வந்து சிஎஸ்வி தானே வச்சிருப்பான். ஆமா ஆமா. மோஸ்டா எக்ஸல் வச்சிருக்க மாட்டான். நான் அந்த எலெக்ஷன் டேட்டா செட்லாம் வச்சிருக்கேன். வச்சிருந்தேன் நான். சரி அது வச்சு ஒரு வாட்டி வேணா அந்த வீடியோ பாக்குறேன். அப்புறமா ஓரளவு ஃபுல்லா இன்னும் கொஞ்சம் கான்டெக்ஸ்டா புரியும். ஆமா, வீடியோ பாத்தீங்கன்னா கான்டெக்ட் புரியும். ஆனா நான் அதுல அவன் என்ன இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் சொன்னானோ நான் எல்லாத்தையும் இதுல சொல்லிட்டேன். அவன் கொஞ்சம் போட்டு இழுப்பான். அது பார்க்கவே முடியாது. டென்ஷன் ஆகும். நான் அந்த வீடியோ ஒரு 3-4 வாட்டி பார்த்திருப்பேன். ஒரு வாட்டி அந்த இதெல்லாம் எனக்கு அந்த இது தெரியாது. அப்புறம் இந்த ஃபைல் அப்லோட் பண்ணி சித்தார்த் அங்க. இதானே ஷேர் பண்றேன். ஆமா. இதுல எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே இருக்கும் ஓரளவுக்கு. ஒப்சிடியனா இது .md ஃபைலா இது? இதுடா இதா ஒயிட் போர்டுடா இது. இது ஒயிட் போர்டு, மைக்ரோசாஃப்ட் ஒயிட் போர்டு. இல்ல எப்படி டவுன்லோட் ஆகும்? பிடிஎஃப் ஷேர் ஏதாவது பண்ண முடியும்? டவுன்லோட் இருக்கான்னு பாரு. எக்ஸ்போர்ட் போடுறா. அங்க எக்ஸ்போர்ட் இருக்கு பாரு. ஐயோ இரு. நீ பென் வச்சிருக்கியா? ரைட்டிங் பென்னா? இத எழுதி இருக்கே. இங்க குவாண்டம்னு ஒரு இதுவே வச்சிருக்கான். ஏய் என்னை குவாண்டம்லாம் எடுக்க சொன்னீங்கன்னா நான் ஒரு 5 மணி நேரம் எடுத்துருப்பேன்டா. இந்த பவர் பி எல்லாம் எனக்கு திணறதுடா எடுக்கவே. நல்லா தானே நோட்ஸ் நல்லா இருக்குடா. இது போதும். அஜய்வாசன் 2. இது நீட்டா இருக்குடா. அஜய்வாசன் போடுமா இருக்கு. அஜய் with a pen. He can destroy many people's career. He has a potential to destroy. எடுத்தாண்டா ஒன்னு டேட்டா லேக் ஹவுஸ் அவன் எடுக்கிறோம். லேக் ஹவுஸ் எடுத்தா 5 நிமிஷம் எடுத்தான். 5-10 நிமிஷம் முடிச்சிட்டான் கரெக்டா. அது தவிர எத்தாம போறீங்க. இன்னொன்னு ஓடுதான். தூக்கம் வந்து அவன் தூக்கத்துல கவனிக்கிறான். எப்படி தெரியுமா ஆரம்பிப்பான்? அதாவதுடா ஒண்ணும் இல்லடா அப்படிதான் ஆரம்பிப்பான். அது ஒண்ணும் இல்லடா அப்படி ஆரம்பிப்பான். அஜய் ஒண்ணும் இல்லனாலே நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஆமா. பெருசா இருக்குன்னு அர்த்தம். இமேஜா இருக்கு. இமேஜ் PDF போடு. ஃபுல் PDF போடு. கொடுத்து நான் உனக்கு இது கொடுத்துட்டேன். ஆக்சஸ் மெயிலுக்கு வந்திருக்கும். நீ அதுல போட்டு இரு எப்படி வருதுன்னு பாப்போம். இது ஓகே தானே? ஜூம் பண்ணி பாத்துப்பீங்களா? ஜூம் பண்ணி பாத்துக்கறேன்டா. வருது ஓகே. அஜய் PDF க்கு ஃபார் பெட்டர். அத நான் திருப்பி கூட ஓபன் பண்ணி பார்க்கலடா. அடுத்த நாள் நான் பார்த்தேன்டா. ஜெபஸ் வந்து பார்த்தான் ஓடிட்டான். ஏன் நிறைய பேர் இருந்துச்சா? என்ன நோ எழுதி வச்சிருக்கான்டா. நீ போய் என் குரூப் போய் வாட்ஸ்அப் போய். சிவகுமார் கட் பண்ணிக்கோடா வீடியோ போதும்டா. இதுக்கு மேல தெரிஞ்சே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அப்லோட் பண்ணு. உன் இமெயில் ஐடி கொடு. அந்த இதுல போடு. வாட்ஸ்அப் அந்த மேல போய் அஜய் இது ஏதாவது இருக்கும். மேல போனீங்கன்னா